ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னு லெட் திஸ் கிரேவிங் சோல் ரெட்டையர் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சைமல்டேனியஸாகவே, அதாவது ஒரே நேரத்துலேயே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. முடிஞ்சளவு நான் மாடிஃபை பண்ணி எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங் சோல் ரெட்டையர் சீசன் 1 எபிசோட் 8. எல்லாரும் எப்போ என்ன ஒரு ப்ராடக்ட்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்களோ அப்போ தான் அந்த மாஸ்டர் ஆஃப் மேஜர்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரெஷர் வால்ட்டை பற்றி அவர் அந்த டயத்தில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். அவரோட ரிசர்ச் மட்டும் முடிஞ்சா நம்மளே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கடவுளாக மாற முடியும் அப்படின்னு ஸ்ட்ரீ யோசிச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு உல்ஃப் மான்ஸ்டரா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சோஃபியா சொன்ன ஆர்டர் கேட்டு ஒவ்வொரு மான்ஸ்டரா அனுப்புனதுனால தான் அந்த ஹண்டர்ஸ் ஈஸியாக அதை டிஃபீட் பண்ணிட்டாங்க. அந்த சோஃபியா பிளாக்கோட பேச்சை நான் என் மாஸ்டரோட ஆர்டர்ஸ் மாதிரி கேட்கணுமா? அந்த 1000 ட்ரிக்ஸை எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். சோஃபியா பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா அப்புறம் அவ நமக்கு அடுத்த லீடர் ஆயிருவா. ஹண்டர்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு நான் திறமை ப்ரூஃப் பண்றேன். எல்லா மான்ஸ்டரையும் மொத்தமா திறந்து விடுங்க அப்படின்னு மேஜிக் டவர் ஆளு சொல்றான். மாட்டிக்கிட்ட மேஜிக் டவர் ஆளை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. மேஜிக் டவரோட மாஸ்டருக்கு தானே நீங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்கவும், நீங்க கேட்டா நாங்க சொல்லிருவோமா, நாங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவனுங்க சொல்லவும், ஒரு காலத்துல அவரோட ரிசர்ச்சை பார்த்து நானே இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் தான். உங்க மாஸ்டர் எங்க இருக்காரு நீங்களே சொல்றீங்களான்னு கேட்கவும் அவனுங்க மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. இந்த போர்ஷன் உங்க வாயில இருந்து உண்மையை கொண்டு வரும் ஸ்ட்ரீ சொல்லவும், அதை யூஸ் பண்றது இல்லீகல்னு ஹையர் ஆஃபீஸர் சொல்லவும், பட் நம்ம அந்த டவர் மாஸ்டரை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு லேட் ஆக்குறோமோ அவ்வளோ குயிக்கா அவன் தப்பிச்சு போயிருவான்னு சொல்லவும், தடுக்க முடியலன்னு ஹையர் அஃபீஷியல் கார்க்க பாக்குறாங்க. இப்போதைக்கு இவனுங்க கிரிமினல்ஸ் கிடையாது, இஷ்டத்துக்கு ட்ரீட் பண்ண முடியாதுன்னு கார்க் சொல்லவும், இது ஜஸ்ட் கலர் வாட்டர் தான் அப்படின்னு சொல்லி அவளே அதை குடிச்சிருதா. பாருங்க எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு வா சொல்றா. பட் ஸ்ட்ரீக்கு கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்களா அது வேலை செய்யல. இவங்க இங்க பிளான போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா நிறைய மான்ஸ்டர் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் உங்க கதை முடிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த மாட்டிக்கிட்டவங்க வெள்ளத்தனமா பேசிட்டு இருக்கான். மேஜிக் பேரியர் யூஸ் பண்ணாலும் இதை தடுக்க முடியாது. போன தடவை வந்து அதே மான்ஸ்டர் மாதிரி இது இருக்காது, இது வேற எலமெண்ட். இதை பத்தி ரிசர்ச் பண்ணாதான் இதை எப்படி தோக்கடிக்க முடியும்னு தெரியும் ஸ்ட்ரீ சொல்றா. இப்போ ஒரு தின ஷீல்டை வச்சு அதோட அட்டாக்க வாங்க சொல்றா. அவனும் அதே மாதிரி அந்த அட்டாக்க வாங்குறான். அந்த அட்டாக் பேட்டர்ன் அதோட மூவ் ஆகிற ஸ்டைலை வச்சு ஸ்ட்ரீ அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கா. நார்மல் ஃபைட்டர்ஸ் எல்லாம் இதை தடுக்க முடியாது, இதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். போன மான்ஸ்டர் மாதிரி இதோட மானா கோய்க்கா மெல்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரீ நோட்டீஸ் பண்றா. இதை தடுக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமான மேஜிக் தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா இன்னொரு மான்ஸ்டரும் அந்த இடத்துக்கு வருது. ஒரு மான்ஸ்டர் சமாளிக்கிறதே கஷ்டம், இதுல இன்னொன்னு அப்படின்னு அவங்க பார்த்தா இந்த மேஜிக் டவர் ஆளுங்க இவ்வளவு முட்டாளா இருப்பானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாரும் அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க, பின்னாடி தள்ளி வந்து நில்லுங்கன்னு ஸ்ட்ரீ சொல்றா. மான்ஸ்டர்ஸ் அதுங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணி இறந்து போகுது. அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு தேவையானது ஹைலி கான்சென்ட்ரேட்டட் மானா இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் ஹண்டர்ஸ் இருக்கிற இடத்த நோக்கி அதுங்க வந்திருக்கு. ஏன்னா அதுங்க பாடி கண்டினியூஸா மெல்ட் ஆயிட்டு இருக்கிறத மானா வச்சு தான் ரெப்ளனிஷ் பண்ண முடியும். ஹண்டர்ஸ் அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணவும் அவங்களோட மேஜிக்கை விட அந்த மான்ஸ்டரோட மேஜிக்கே ஹை கான்சென்ட்ரேட்டட் மானாங்கிறதுனால இன்னொரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து மேஜிக்கை அப்சர்வ் பண்ணலாம் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு நாள்ல இதை அனுப்பி இருக்கணும் அப்படின்னு டாலியா பாக்குறா. சோஃபியா சொன்னதை என்னோட வார்த்தை மாதிரி கேளுங்கன்னு சொன்னல அப்படின்னு மேஜிக் டவர் மாஸ்டர் திட்டுறாரு. நான் ஒவ்வொரு மான்ஸ்டரா தானே அனுப்ப சொன்னேன், அந்த மான்ஸ்டர் மொத்தமா அனுப்புனா இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சோஃபியா வந்து ஸ்டோன் மூலியமா திட்டிட்டு இருக்கா. உங்களை மாதிரி அறிவில்லாத முட்டாளுங்கள்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு சோஃபியா சொல்லவும், சோஃபியா அடுத்து என்ன பண்ணலாம் டவர் மாஸ்டர் கேட்கறான். அந்த ஸ்ட்ரீ வர இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஜாயின் பண்ணிட்டா. லெவல் 7 கார்க்கும் இந்த இடத்துல தான் இருக்காருன்னு சொல்லவும், அந்த பிரான்ச் மேனேஜரும் இங்க வந்துட்டானான்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. பேசாம நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் ஒரே வழி நாங்க யோசிக்கவும், இல்ல நீங்க வெறும் கையா திரும்பி போனா மேஜிக் டவர்ல உங்களுக்கு மரியாதை இருக்காது, நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆளை வர பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லவும், அவங்க கண்டிப்பா எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்கன்னு இன்னொருத்தர் சொல்றான். அந்த ஸ்ட்ரீ அவங்களை என்ன வேணா பண்ணுவா, என்ன வேணா நடக்கலாம், மேலே சீட்டரை யூஸ் பண்ணுங்க, அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் சாவடிச்சாலும் பரவாயில்லன்னு சோஃபியா சொல்றா. பட் யாராச்சும் ஒருத்தர் அதை கமெண்ட் பண்ணணுமே அப்படின்னு அந்த டவர் மாஸ்டர் கேட்கவும், ஃபிளிக் நீ தானே அடுத்த லீடர் ஆகணும்னு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ண, நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணு அப்படின்னு சோஃபியா சொல்லவும், சார் இந்த தடவை நான் என் பெஸ்ட்டை கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளிக்கும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இங்க டாலியாவை தான் காமிக்கிறாங்க. ஸ்ட்ரீ ஸ்மார்ட், உண்மையிலேயே ஒரு ப்ராடக்டி, என்ன மாதிரி இல்லாம இவங்க ஒரு புத்திசாலியான ஆல்கமிஸ்ட். அவங்க கிட்ட கூட என்னால நெருங்க முடியாது, ஏன்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக அவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் டேஞ்சரஸ்க்கு வேணா போவாங்க, அதனாலதான் அவங்க இவ்வளவு பெரிய ஜீனியஸா இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே பொறாமையா இருக்கும் அப்படின்னு டாலியா யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது, நீ கொடுத்த ஆன்டி ஸ்லைம் ஒர்க் ஆகாதுன்னு நான் எதிர்பார்க்கலன்னு ஆங்கர் சொல்லவும், சாரின்னு பா சொல்லவும், இந்த கிராய் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே தெளிவா சொல்லியிருந்தா நான் கேர்ஃபுல்லா இருந்திருப்பேன், ஸ்லைம் மாதிரி நம்ம சொன்னா நான் தான் அதை ஸ்லைம் பண்ண நினைச்சுக்கிட்டேன், சாரி அப்படின்னு ஆங்கர் சொல்றான். அந்த டவர் ஆளுங்க டாலியாவே பார்த்துட்டு இருக்கவும், உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு வா சொல்றான். அந்த சோஃபியா பிளாக் ஹண்டர்ஸ்குள்ள மிங்கிள் ஆகி நல்லா நடிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு தான் அந்த டவர் ஆளுங்க பாக்குறாங்க. அந்த மேஜிக் டவரோட ஆளுங்க இந்த மான்ஸ்டர்லாம் வந்ததை வச்சு பார்க்கும்போது எந்த லொகேஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீ வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா. ஈவன் ஹண்டர்ஸ் எல்லாம் நேர்ல போய் பார்த்துமே கூட கண்டுபிடிக்க முடியாது, இவா ஜஸ்ட் கெஸ்ஸிங்லயே கண்டுபிடிச்சிருக்கா. பட் இது ஜஸ்ட் உன்னோட கெஸ் தான், 100% கன்ஃபார்ம் இல்லைன்னு அபிஷியல் கேட்கவும், அதை டவர் ஆளுங்க கிட்டே கன்ஃபார்ம் பண்ணுவோம் அவ போய் காமிச்சா. அவ காமிக்கிற இடத்துல எல்லாம் எங்க மாஸ்டர் இல்லைன்னு அவனுங்க பாத்துறவோ, பாத்தீங்களா அப்ப இது கரெக்டான லொகேஷன் தான் ஸ்ட்ரீ சொல்றா. அங்க ஒண்ணும் இல்ல, அங்க போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அவங்க கத்துறாங்க. சோஃபியா இவங்களை எப்படியாச்சும் தடுன்னு சொல்லவும், சோஃபியாவா அது யாருன்னு ஆங்கர் கேட்கறா. அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பக்கத்துல இருப்பாங்களோன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சோஃபியா அவ தான் ஆல்கமில என்னோட பரம எதிரி. சோஃபியா
சோஃபியாவை பிடிச்சால அந்த ரிசர்ச் நிக்க போறதில்ல, நம்ம அந்த மாஸ்டர் தான் பிடிச்சாவணும் அப்படின்னு ஸ்ரீ சொல்லவோ, சோஃபியாலாம் அவங்க கிட்ட தோத்து போக மாட்டா அப்படின்னு டவர் ஆளுங்க சொல்றாங்க. என்னோட எதிரி அந்த சோஃபியா பிளாக்க பிடிச்சு கண்டிப்பா நான் சிறையில அடைக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ சொல்றா. இந்த ஸ்ரீயவும் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்காக அரெஸ்ட் பண்ணி அந்த ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அது காரணம் சோஃபியாங்கிற மாதிரி இன்டெரக்டா நமக்கு காமிக்கிறாங்க. பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப வந்துட்டு இருக்கான். யார் எலெக்ஸையும் நான் சார்ஜ் பண்ண டைம் கிடைக்கல, தேவையான அளவு சேஃப்டி ரிங் என்கிட்ட இல்லையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இருட்டுல நம்ம ஹீரோக்கு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. மாஸ்டர் பயமா இருக்கு, கையை பிடிச்சிக்கிடுவான் டீனோ கேட்டா. நான் தான் கிராய் கையை பிடிப்பான் லிஸ் அவளை திட்டுறா. அவள்சை அப்படிங்கிற ரெலிக்கை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோக்கு நைட்ல ஓரளவு கண்ணு தெரியுது. குறுக்க எது வந்தாலும் கொண்டுத கவலைப்படாத கிராய், டீனோ நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு லிஸ் திட்டிட்டு இருக்கா. 1000 ட்ரிக்ஸ் இன்னும் இந்த இடத்துக்கு வரலையா, நான் அவரை தப்பா குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படின்னு கெயின் சொல்லவும், கிராய் பிறக்கும் போதே ட்ரெஷர் ஹண்டரா பிறந்தவன், கூடிய சீக்கிரம் அவன் லெவல் 10 ரீச் பண்ணிடுவான் அப்படின்னு ஸ்ட்ரீ சொல்லவும், அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த ஹண்டர் பாக்குறான். ஸ்ட்ரென்த் மட்டும் ஒருத்தர லெவல் 10க்கு கூட்டிட்டு போகாது. ஹைப்பத்தட்டிக்கலா சொல்லணும்னா கிராய் ஒரு முயலை விட வீக்கா இருந்தாலும் அப்பவும் அவன் தான் ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு ஸ்ட்ரீ சொல்றா. உங்க ப்ரொடெக்ஷனுக்கு மேஜிக் கிரீச்சர் ஒன்று இருக்குமே நம்ம கேட்கலாம். இல்லாம அவன் மெயின்டெனன்ஸ்ல இருக்கான்னு ஸ்ட்ரீ சொல்றா. திடீர்னு ஸ்ட்ரீ மேல ஒரு தண்டர் அட்டாக் வந்து விழுது. இந்த ஃபிளிக் தான் மேலே சீட்டரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். எல்லா ஹண்டர்ஸோட கதையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவன் தைரியமா அந்த இடத்துல வந்து இறங்குறான். இந்த தண்டர் அட்டாக்ல எல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர்ஸும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த சோஃபியானால நான் பட்ட அவமானத்தை உங்களை கொண்டு தீத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். உன்னோட ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோ ஏரியா மேஜிக் அட்டாக்கை யூஸ் பண்ணிருக்க பத்தியா அப்படின்னு ஸ்ரீ கேட்டா. நீ எப்படி எதுவாகாம எந்திரிச்சு நிக்கிற நம்ம பாக்குறான். என்னோட இந்த பவர்ஃபுல்லான அட்டாக் வா மேல ஒர்க் ஆகலையா நம்ம பார்க்கவும், நீ எதுக்கும் உதவாக்கிறதா அப்படின்னு ஆங்கராவா ஷூட் பண்றா. ஆங்கர் இப்ப ஹீலிங் ஆகி டக்குன்னு போயிட்டு அவனை அட்டாக் பண்றான். இந்த மேலே சீட்டருங்கிற கிரீச்சர் ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் டக்குன்னு கிரக் வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்ட்ரீ எல்லாரையும் ஷூட் பண்ணியே ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா. வாட்டர் பிஸ்டல்ல ஹீலிங் போஷன் வச்சிருக்கா. ஸ்ட்ரீ உண்மையிலேயே வேற லெவல் தான் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. எல்லா மேலே சீட்டரையும் கூட்டிட்டு போனதானே சோஃபியா சொன்னா. அந்த ஃபிளிக் ஏன் எப்போ முட்டாள்தனமாவே நடந்துக்கிறான் அப்படின்னு டவர் மாஸ்டர் கடுப்பாவறான். நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் ஆகல, எல்லாமே அந்த 1000 ட்ரிக்ஸோட பிளான் படி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மத்த மேலே சீட்டரையோ திறந்து விட்டுலாமா அப்படின்னு அவங்க கேட்கவும், நம்ம கிட்ட இன்னொரு ட்ரம்ப் கார்டு இருக்கு அண்ட் சோஃபியாவும் நம்ம பக்கம் இருக்கு. அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது மாஸ்டரா என்னோட கடமை தான். அந்த இன்வெஸ்டிகேஷன் ட்ரூப்ஸ் போய் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வாங்க, நீ மத்ததை பார்த்தபல்ல சோஃபியா அப்படின்னு அந்த டவர் மாஸ்டர் கேட்கறான். மேஜிக் டவர் ஆளுங்க இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு இவங்க வந்துட்டாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல தான் ஆளுங்களும் இருக்காங்க. இருக்கிற கைமராஸ் எல்லாத்தையும் நம்ம 3 பேர் முன்னாடி போய் சமாளிக்கலாம். கலாச்சலவலுக்கு நான் வீக்கலன் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு கிரக்கு களத்துல இறங்குறான். இங்க ஏதோ லைட்னிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துருந்தான். ஒரு வழியா அந்த பேட்டிலுக்கான கன்க்ளூஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இதுல இந்த கிராய் ஆண்ட்ரை என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்தா இப்பதான் அவங்க எல்லாம் அந்த ஃபைட்டோட கிளைமாக்ஸ் கிட்டயே நெருங்கி இருக்காங்க. அந்த டயத்துல கரெக்டா நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.